பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதில் கர்த்தரை உங்களோடு கூட ஆராதிப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபாத்தே, கேளுங்கள். நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆமாங்க, இந்த பூமியில் நாம் பல எதிர்ப்புகளையும் பல போராட்டங்களையும் அனுபவிச்சுருக்கோம். பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு மத்தியில் வாழ்க்கை நடத்துகிறதா நம்ம நினைக்கிறோம். நாம் தான் எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது இல்லைங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் எந்த பாடு அனுபவித்தாலும், யார் உங்களை எதிர்த்தாலும், இந்த உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும் அது உங்களுடைய போர் அல்ல, அது உங்களுடைய யுத்தம் அல்ல, அது கர்த்தருடைய யுத்தம், அது பரலோக ராஜ்யத்தின் யுத்தம். யூத ராஜ சிங்கம் நமக்காக வந்து போரிட்டு நமக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். ஸோ உலகத்தில் நடக்கிற சூழ்நிலையை கண்டு பயப்படாமல் நாம் உன்னதமானவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறோன்றதை நம்ம உணரணும். அதற்காக இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அதனால கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். யுத்தம் கர்த்தருடையது. நம்ம வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கவே அவர் இறங்கி வந்தார். பிசாசு பாவம் செய்தான், கீழே தள்ளப்பட்டான். மனிதன் பாவம் செய்தான், கர்த்தர் நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நம்மை மீட்டெடுத்தார். எனவே அந்த விசுவாசம் நமக்கு தேவை. கர்த்தருடைய பிள்ளைகளாக சந்தோஷமாக இருப்போம். காட் பிளஸ் யூ.